வணக்கம் முத்துங்களா. டெக்னோ போவர் 6 ப்ரோ சமீபத்தில் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஒரு விமர்சனம் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி பல விஷயங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது? இது 2 வேரியண்ட்டில் கொண்டு வராங்க. 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட், அப்புறம் 12GB 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் ரெண்டு வருது. 8GB வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 20,000 வருது. 12GB RAM வேரியண்ட் 22,000 வருது. பட் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பேங்க் ஆஃபர் தராங்க 2,000 rupeesக்கு. ஸோ 18,000ல் இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஸோ இப்போ இந்த போவர் 6 ப்ரோ 5G பற்றி பார்ப்போம். இந்த மாதிரி பாக்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஆர்க் இன்டர்ஃபேஸ்னு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் நத்திங் போன் மாதிரி பின்னாடி ஒரு லைட்டிங் எஃபெக்ட் தந்துருக்காங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன், வீடியோவில் பாருங்கள். அப்புறம் 25GB RAM போட்டிருக்காங்க. 25GBங்கிறது 12GB RAM ப்ளஸ் 12GB விர்ச்சுவல் RAM தராங்க. ஸோ அதாவது 25GB பாக்ஸில் போட்டிருக்காங்க. அப்புறம் ஹைரஸ் ஆடியோ வயர்ட் அண்ட் வயர்லெஸ் சப்போர்ட் இருக்குது. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். உள்ள இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்குது கிரீன் கலர் வேரியண்ட். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதர் போர்டு இன்ஸ்பயர்ட் டிசைன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மதர் போர்டில் இருக்க மாதிரியான பேட்டர்ன் பின்பக்கம் போட்டிருக்காங்க. ஒரு க்ரௌடடான ஒரு டிசைன். மேலே இங்கே உங்களுக்கு இந்த ஆர்க் இன்டர்ஃபேஸ் எல்இடி லைட்ஸ் இருக்குது. ஆன் பண்ணி காண்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேற என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். 12 months வாரண்டி கிடைக்குது. பேக் கேஸ் சைடு இந்த ஃபோனுக்கு மேட்சிங்கான ஒரு கிரீன் கலரில் அந்த பம்பர் வருது. டிரான்ஸ்பரண்ட் பேக் இருக்குது. நல்ல ஒரு பேக் கேஸ் உங்களுக்கு இதில் கிடைக்குது. சிம் எஜெக்டர் பின் இருக்குது, கேபிள் இருக்குது. 70 watts சார்ஜர் உங்களுக்கு இதில் கிடைக்குது. இந்த ஃபோனில் 6000 mAh பேட்டரி தந்துருக்காங்க. 1 hourல நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். ½ an hourல ஒரு 60% கிட்ட சார்ஜ் ஆகிடுது. 6000 mAh பேட்டரி இருக்கிறதுனால நல்ல ஒரு சாலிடான பேட்டரி பேக்கப் இந்த ஃபோனில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த ஆர்க் டிசைன் சொன்னதில் இப்போ நீங்கள் பார்க்கலாம். இந்த லைட்டிங் எஃபெக்ட் உங்களுக்கு தெரியுது இல்லையா. ஸோ இப்போ இதை பற்றி பார்ப்போம். செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா டைனமிக் லைட் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துருக்காங்க. 200 LED லைட் இதில் இருந்துருக்காங்க. இங்கே இந்த மாதிரி ஒரு கிராஸ் பட்டன் இருக்குது. அப்புறம் ஒரு கேமராலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி LED ரிங் தந்துருக்காங்க. இன்கமிங் காலுக்கு, நோட்டிஃபிகேஷனுக்கு, மியூசிக்கு, அப்புறம் நீங்கள் ப்ளூடூத் எனேபிள் பண்ணியிருக்கீங்க, NFC IR சென்சர் யூஸ் பண்ணுறீங்க, சார்ஜிங் பண்ணும்போது, கேம் விளையாடும்போது, ஃபோட்டோ எடுக்கும்போது அப்போல்லாம் இந்த லைட்டு இந்த எஃபெக்ட் வர மாதிரி பண்ணிக்கலாம். ஃபுல் டைமும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இருக்கணும்னா அதுக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கமிங் கால் வருது. இப்போ உங்கள் கான்டாக்டில் உள்ளவங்க கால் பண்ணால் ஒரு எஃபெக்டும், கான்டாக்டில் இல்லாத ஒரு கால்ஸ் வருதுன்னா அதுக்கு இன்னொரு எஃபெக்டும் வச்சுக்கலாம். ஸோ டக்குன்னு இந்த லைட்டை பார்த்துட்டு இந்த கால் உங்கள் லிஸ்ட்டில் கான்டாக்ட் லிஸ்ட்டில் வந்தவங்க உடனே எடுக்கணும்னா அதை எடுக்கலாம், இல்லாட்டி அப்படியே விட்டுடலாம். ஸோ இந்த அனிமேஷன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஒரு 8 பேட்டர்ன் வந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபியூஷன், அலர்ட், பவர், ரிதம், ஃப்ளோ, பல்ஸ், பிரீத், மீட்டர்னு ஒரு 8 பேட்டர்ன் இருக்குது. அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் தந்திருக்காங்க. இதில் NFC இருக்குது, FM ரேடியோ உண்டு, OFMனு ஒரு ஆப் தந்திருக்காங்க. பட் அது வயர்டு இயர்ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஒர்க் ஆகும். சார்வரி இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ள தான் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தராங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. ஸோ இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் மற்றும் இந்த டஸ்ட் எளிதாக படியுது. பட் என்ன நீங்கள் பேக் கேஸ் போட்டு தான் பொதுவாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பட் ஒரு விஷயம் அதையும் நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். ஸோ இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, இங்கேயும் ஒரு ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. கீழ்ப்பக்கம் உள்ளது தான் மெயின் ஸ்பீக்கர். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்னு சொன்னால் கூட ஹைப்ரிட் ஸ்பீக்கர் இது. ஸோ மெயின் வால்யூம் கீழே தான் மேலே லைட்டாக வருது. ஸோ ஒரு இம்பேலன்ஸ்டான ஒரு ஆடியோ ஸ்பீக்கர்ஸில் வருது. பட் மெயின் வால்யூம் கீழே உள்ளதுலேருந்து தராங்க. ஆடியோ ஜாக்கும் இருக்குது. IR சென்சர் மேலே தந்திருக்காங்க. இன்ஃப்ராரெட் சென்சர் கிடைக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 2 சிம் போடலாம். அப்புறம் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது 5G ஸ்மார்ட் ஃபோன். இந்தியா தேவையான எல்லா 5G பேட் சப்போர்ட்டும் உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 7.9 mm திக்னஸ் மற்றும் ஒரு 195 grams வெயிட்ல வருது. பெரிய டிஸ்பிளே கிடைக்கிறதுனால ஒரு பெரிய ஃபோன் இது. பட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹெவியாக தெரியல. ஹேண்ட் ஹோல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்ல நல்லா இருக்கு. ஸோ இப்போ இதோட டிஸ்பிளே வருவோம். பஞ்ச் ஹோல் நாச் இருக்கு. இந்த வாட்டி போவோ 5 ப்ரோக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த போவோ 6 ப்ரோவில் உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே தராங்க. 6.78 inch டிஸ்பிளே இருக்கு. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் வருது. 120 Hz ரிஃப்ரெஷ் தராங்க. 360 Hz டச் சாம்பிளிங் இருக்கு. 1300 nits பிரைட்னஸ், பீக் பிரைட்னஸ் வரைக்கும் போகுது. PWM டிம்மிங் 2160 Hzக்கு தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இரவில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்ணுக்கு பாதுகாப்பான ஒரு டிஸ்பிளே இது. ஸோ அதான் PWM டிம்மிங். அது ஃபோன்களில் பாருங்கள் அது எவ்வளோ இருக்குன்னு. ஒரு 2000 மேலே இருந்துச்சுன்னா கண்ணுக்கு சேஃபான பாதுகாப்பான ஒரு டிஸ்பிளே சொல்லலாம். ஸோ அது இதுலேயும் தந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெயின் ஐ ஸ்ட்ரெயின் குறைவாக இருக்கும்.
இதுலேயும் வந்து இந்த டைனமிக் போர்ட் வந்து தந்திருக்காங்க. ஸோ மேலே வந்து இந்த டைனமிக் ஹைலைட் மாதிரி வருது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே தந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கிடைக்குது. ஸோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். HDR வந்து கிடையாது. சில காஸ்ட் கட்டிங் தனிங்க சொன்னேன்ல, ஸோ இதில் வந்து HDR கிடையாது. பட் வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷன் இருக்கு. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா Dimensity 6080 சிப்செட் வந்து பவர் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்த Povo 5 Proல உள்ள சேம் சிப்செட் தான் இதுலேயும் வந்து தந்திருக்காங்க. 8GB RAM 12GB RAM ஆப்ஷன் இருக்கு. 256GB ஸ்டோரேஜ் இருக்கு. LPDDR4X RAM. அப்புறம் வந்து காஸ்ட் கட்டிங்கில் இதில் வந்து UFS 2.2 ஸ்டோரேஜ் வந்து தந்திருக்காங்க. ஸோ வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொஞ்சம் ஸ்பீட் குறைவாக இருக்கும். இப்போ வரக்கூடிய பல ஃபோன்கள் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் அட்லீஸ்ட் வந்து UFS 3.1 வருது. பட் இதில் வந்து UFS 2.2 தந்திருக்காங்க. ஸோ அடிக்கடி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபைல் புல் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ 6080 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசென்டான ஒரு சிப்செட். பெர்ஃபார்மன்ஸ் டு ப்ரைஸ் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Dimensity 7000 சீரிஸ் கொண்ட பல ஃபோன்கள் இருக்குது. அதுக்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு ஸ்டெப் குறைவான ஒரு சிப்செட் தான் வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. நார்மல் யூஸ் கேஸ்க்கு உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. பட் ஒரு ஹெவி கேமிங் வளரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை விட கொஞ்சம் பெட்டரான சிப்செட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. பட் ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனுன்னு பார்க்கும்போது இதில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் தந்திருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. 108 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன். அப்புறம் ஆர்க் இன்டர்ஃபேஸ் அந்த LED ஃபீச்சர்ஸ் வந்து தந்திருக்காங்க. அப்புறம் NFC இருக்கு. AMOLED டிஸ்பிளே தந்திருக்காங்க. 70 வாட்ஸ் சார்ஜர் தந்திருக்காங்க. 6000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. அப்படி ஓவரால் பேக்கேஜ் பார்க்கும்போது ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சில காம்ப்ரமைஸ் பண்ணும்ல. ஸோ அதனால் வந்து இந்த 6080 சிப்செட் வந்து தந்திருக்காங்க. நல்ல சிப்செட் தான். பட் ஓவராலாக பார்க்கும்போது கடைசியாக வந்து எப்படி இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் டு ப்ரைஸ் ரேஷியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வேல்யூ ஃபார் மணியில் இது எப்படி ஸ்டாண்ட் ஆகுதுன்னு கடைசி ரிவ்யூ கம்ப்ளீட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ச்சியாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ பின்பக்கம் வந்து 108 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. அப்புறம் பேருக்கு வந்து 2 சென்சர் தந்திருக்காங்க. அல்ட்ராவைட் சென்சர் கிடையாது. டெப்த் சென்சர் மற்றும் இன்னொரு VGS சென்சர் வந்து தந்திருக்காங்க. ஒரு அல்ட்ராவைட் சென்சராகவும் தந்திருக்கலாம். பட் 108 மெகாபிக்சலில் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து சர்ப்ரைசிங்காக நல்ல ஒரு ஃபோட்டோ குவாலிட்டி கிடைக்குது. டேலைட் ஃபோட்டோஸ் வந்து நல்லா இருக்குது. நைட் ஃபோட்டோஸை விட டேலைட் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு இதில் நல்லாவே கிடைக்குது. பட் அந்த வீடியோ சாம்பிள்ஸும் பாருங்கள், வீடியோவோட குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனில். EAS மூலமாக வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிளைஸ்டு வீடியோ வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 2Kல வந்து நீங்கள் எடுக்கலாம். 2K 30 FPSல வருது. பட் EASல ஸ்டெபிளைஸ் வீடியோ வந்து 1080pல வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸ்லோமோ ஆப்ஷன் இருக்குது, ப்ரோ மோட் இருக்குது, பேனோரமா மோட் இருக்குது, டாக் மோட் இருக்குது, டைம் லேப்ஸ் அந்த விஷயங்களை வந்து தந்திருக்காங்க. ஸோ சாம்பிள்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 14ல் இது வந்து பவர் ஆகுது. அவங்களோட HiOS வந்து இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைனமிக் போர்ட்டு, ஃப்ளோட்டிங் விண்டோஸ், அப்புறம் ஸ்மார்ட் பேனல் இருக்குது, கேம் மோட் இருக்குது, ஸ்மார்ட் ஹப், ஆப் டு அதாவது டூவல் ஆப்ஸ் செட்டிங்ஸ் தந்திருக்காங்க, கிட்ஸ் மியூட் தந்திருக்காங்க. ஆக்ஸ்டன் அண்ட் ஜெஸ்டனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டேப் டு வேக், மியூசிக் ஜெஸ்டர், ஃபிளிப் டு மியூட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கிடைக்குது. ஸோ இதான் வந்து டெக்னோ Povo 6 Pro ஒரு பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் நிறைய தந்திருக்காங்க. சில விஷயங்களில் வந்து காசு கட்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ஆர்க் இன்டர்ஃபேஸ் இந்த கிமிக்காக தான் இது. பட் வந்து சில பேருக்கு இது வந்து ஃப்ளாண்ட் பண்ணது பிடிக்கும். ஸோ அதுக்கான சில விஷயங்கள் வந்து பின்பக்கம் தந்திருக்காங்க. லைட்டிங் எஃபெக்ட் தந்திருக்காங்க. அது யூஸ்ஃபுல்லாக இல்லையாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பர்சனலாக அது வந்து எனக்கு பெரிதான ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் சில பேருக்கு வந்து அந்த ஆர்க் இன்டர்ஃபேஸ் பிடிக்கலாம். ஸோ அது வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. அப்புறம் ஒரு பெரிய டிஸ்பிளே தந்திருக்காங்க. பஞ்ச் கோல் நாச் AMOLED டிஸ்பிளே கிடைக்குது. 70 வாட்ஸ் சார்ஜிங் ப்ளஸ் 6000 mAh பேட்டரி, நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அப்புறம் கேமரா டே லைட்டில் வந்து நல்ல ஒரு ஃபோட்டோஸ் வந்து கிடைக்குது.
ஸோ இது வந்து இதோட ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். அப்புறம் இதோட மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அல்ட்ராவைட் சென்சரில் UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் தந்துருக்காங்க. டிஸ்பிளேல HDR எனேபிள் பண்ணல. ஸோ இதான் வந்து போக்கோ 6 ப்ரோ. இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது லட்சுமணன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.